அனைவருக்கும் வணக்கம். இந்த வழி நிறைந்த மே மாதம் என்ற ஒரு நிகழ்ச்சி தனியார் ஆவணாவில் செய்துட்டு இருக்கிறேன். 2008-09 அந்த காலகட்டம் 10 வரைக்குமே இங்கே எப்படி துரோகங்கள் நடைபெற்றது, அது இந்த இனம் எப்படிலாம் மறக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மீளாய்வு நிகழ்ச்சியாக மருத்துவர் தமிழ் சிலம்பரசனோடு நான் விவாதித்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அடுத்ததாக ஒரு விடயங்கள்லாம் பேச இருக்கிறோம். இன்னும் பலருடைய நேர்காணல், அதை ஒட்டி முன்னும் பின்னும் நடந்த விடயங்கள்லாம் பேச இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் போர் முடிந்த உடனே 2 பெரிய சம்பவங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஒன்று, ஸ்ரீலங்கன் அரசு முன்னெடுத்த ஒரு விடயம். இப்படி போர் தடயங்கள் போர் நினைவு இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கிறது, ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இனம் பெரும் சோகத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் வெளி உலகுக்கு காட்டக்கூடாது என்பதற்காகவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மிக பெரும் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி. வட இந்திய நடிகர்களில் பிரபலமான நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்டவர், இங்கே நட்சத்திர நடிகர்கள் பெரிய அளவில் திட்டமிட்டு, பாடகரில் மனோ இந்த மாதிரியான நிறைய பேரை திட்டமிட்டு ஒரு பெரிய கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து, அதற்கான நிகழ்ச்சிகள்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்து பேசி ஒரு பெரிய நெட்வொர்க்கில் நடந்த விடயம். அது என்ன ஏதுன்னே தெரியல. அது உடனடியாக பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான இசை, ஒரு பெரிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அது அந்த நாட்டில் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது. அப்போ இங்கே ஒரு பெரிய கொதிப்பு ஏற்பட்டது உடனே இளைஞர்கள் மத்தியில். நிறைய இளைஞர்கள் இதை பற்றியான ஒரு கோபாவேசத்துக்கு ஆளானார்கள். என்னோட இனம் இப்போ தான் அழிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இது கூட ஒன்றும் காயலை, அதுக்குள்ளே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இந்த நாட்டில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்றது வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக திட்டமிட்டிருக்கிறான் சிங்காவன், விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி. அதில் குறிப்பாக அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப வீரியமாக இருந்தவர் ராஜேந்திரன் சொல்லிட்டு, மும்பை ராஜேந்திரன் இயக்குனர் கலைஞரும் கூட நட்பாக நான் அவரை பல முறை பார்த்துருக்கிறேன். ஒரு பைக்கு விபத்தில் இறந்துட்டார் அவரும். அப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய கணேசன் இப்படின்னு இருக்கக்கூடிய சில பேர்லாம் சேர்ந்து மிக பெரும் அளவில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் தோழர், எனக்கு தெரியல, உண்மையில் தவறாக நினைக்க வேண்டாம், அவங்க வருத்தப்பட வேண்டாம். நிறைய ஆர்கனைஸ் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் போய் நேரடியாக, திரையுலக நட்சத்திரங்கள் அமிதாப் பச்சன் வீட்டுக்கே நேரடியாக போயிட்டு கடும் கண்டனத்தெல்லாம் தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு ஆர்கனைஸ் ஆனாங்க, எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். சில இடங்கள்ல அதெல்லாம் நடந்தது. கடைசியாக அமிதாப் பச்சன் வெளியில் நான் இதை உணர்கிறேன், இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டுனா பெரிய லாபி அப்போ செய்யப்பட்டது. எல்லாருமே எதிர்த்தார்கள். நாம் தமிழர் கட்சியை தொடக்கின புதுசு, அது அமைப்பாக இயக்கமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தொடங்கின புதுசில் ஒரு பெரிய வீரியத்தோடு அன்றைக்கி களமாடிக்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் அவர் வா கௌதமன், இன்னும் நிறைய இன உணர்வாளர்கள், சீமான், இவங்கெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது. வா கௌதமன் ஒரு பக்கம், இன்னும் மற்றவங்களாம் இருந்துட்டு நேரடியாக இங்கே பங்கெடுத்துக்கிற கலைஞர்களுடைய பட்டியலெல்லாம் எடுத்து அவங்கக்கிட்ட நேரடியாக பேசி சில பேருடைய வீட்டுக்கு போய் நட்பு ரீதியாக சந்தித்து, சில இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எதிர்ப்பு வாசலுக்கு முன்பாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி எதிர்ப்புலாம் தெரிவிக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரும் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிற அளவுக்கு இங்கே நிலைமை மாறிச்சு. பாடகர் மனோ அழுதபடியே வீட்டுக்கு நான் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்குமாக எத்தனை பாடல்களை நான் பாடியிருக்கிறேன் நான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகலை. இது நடந்தது, எனக்கு இந்த மாதிரி உள்நோக்கம் தெரியாது, நீங்கள் எதிர்க்கிறீங்க, நான் மதிக்கிறேன், அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. இது போல் அன்றைக்கி சரத்குமார்லாம் பின்னாடி அதில் பங்கெடுத்துக்கிட்டு அவருக்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் முன்னெடுக்கிற மாதிரிலாம் கொடுத்தது நடிகர் சரத்குமார். அவரும் அதிலேருந்து எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. எல்லாருமே பெருந்தன்மையோட தமிழ் மக்களுடைய அந்த உணர்வு மதிக்கக்கூடிய ஒரு இடமாக அன்றைக்கி அந்த காலகட்டம் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது எல்லோருக்கிட்டுமே. ஏன்னா இது யாருமே அதை சகிக்க முடியாது, ஏற்க முடியாது. அதனால் இது நடக்கக்கூடாத ஒன்று. குறிப்பிட்ட இந்த மே மாதம் என்பது துயரம் மிக்க ஒரு மாதமாக, அடுத்த தலைமுறைக்கு இது கடத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாதத்தில் மட்டும், குறிப்பாக ஒரு ஆண்டும் அந்த மாதத்தில் மட்டும் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி இப்படியான ஒரு இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இந்த மே 18 ஒரு உருக்கத்தோடு மெழுகுவர்த்தி பிடிச்சி கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு கடந்த 3-4 ஆண்டுகளாக ஈழ மண்ணில் மிக பிரம்மாண்டமாக எல்லா மக்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஆக்ரோஷம் நிறைஞ்சி இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையும் பரவலாக அன்றைக்கி எல்லாருமே அதை செய்வாங்க, உணர்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. மே 18க்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நாம் தமிழர் கட்சி இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் நாகர்கோயிலில் ஆதித்தநாள் கல்லூரி மைதானத்தில் ஒரு நிகழ்ச்சி மே 18 அன்னைக்கே நடிகர் விஷால் தலைமையில் அப்படின்னு இருக்குது. நடிகர் விஷாலுடைய அந்த முன்னிலையில் பிரபலமான நடிகர் நடிகைகள் பாடகர்கள் சேர்ந்த ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி அந்த மைதானத்தில். பிள்ளையார்புரத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயில் பிள்ளையார்புரத்தில் இருக்கக்கூடிய ஆதித்தநாள் கல்லூரியுடைய மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி.
டிக்கெட் கிடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளாக ஒரு இடத்த சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சார்ந்த கடைகளில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விவிஐபிக்கான டிக்கெட்டு 5,000 ரூபாயும், சாதாரண டிக்கெட்டு 2,000 ரூபாயும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதுவும் போட்டிருக்காங்க. டிக்கெட் போட்டு கலெக்ட் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு கலை நிகழ்ச்சி. அதில் யார் யாருன்னு பார்த்தா எனக்கு அவ்வளோவா அந்த பக்கம் அவ்வளோவா போகிறதில்ல. நம்ம கே.எஸ். ரவிக்குமார் முகம் தெரியுது, நடிகர் விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் முகம் தெரியுது, அப்புறம் தேவயானி தெரியுது, சகோதரி கஸ்தூரி அவருடைய இதெல்லாம் தெரியுது. இப்படி சில பேர் மட்டும்தான் நமக்கு தெரியுது. மீதி சொல்லிக்கிற மாதிரி எனக்கு. ஆனால் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சி. நிறைய புலமையந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை இதை அனுப்பி என்னென்ன இப்படி நடக்குது, என்னென்ன இங்கே நடக்குது ஒன்றும் புரியல. இந்த நிகழ்ச்சி இது நடிகர் விஷால் தலைமையில் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொதிச்சு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க. நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று இந்த பாகிஸ்தான் மீதான இந்திய வார் தொடங்கி இருக்கிற அந்த விடயத்தை வந்து எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு தான் இந்த விடயத்தை நேற்று விட்டுருந்தோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய உணர்வாளர்கள் இப்போவும் விட்டு விடலை. இது வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்றதுக்காக உடனடியாக வந்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்ச நடிகர்கள் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. சகோதரி கஸ்தூரி அவர்கள்ட்ட பேசும்போது அவர் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்கிறார். அது என்ன நீங்களே கேட்டுருங்க. வணக்கம். மே 18 அன்னைக்கு ஒரு நட்சத்திர கலை விழா நாகர்கோயிலில் நடக்குது. அதில் பல நட்சத்திரங்களோடு கஸ்தூரியும் கலந்துக்கிறா அப்படிங்கிற ஒரு போஸ்டரை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை என்னுடைய சகோதரர் பிடி செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்த போது, இது ஒரு கல்லூரி ஆண்டு விழாவாகவும் அந்த கல்லூரியில் நிர்வாக குழுவில் அவர் இருக்கிறதாகவும் அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு விழாவாகவும் இருக்க போகிறது. அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் எங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கிறார் அப்படின்னு என்னை அழைச்சாருங்க. அதை நம்பி தான் நான் வந்து இந்த விழாவுக்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். இது ஒரு வியாபார நோக்குடைய டிக்கெட்டு வைத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நைட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. இன்னைக்கு இது வரைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு அழைப்பிதழாயோ ஒரு போஸ்டரையோ அனுப்பவே இல்லை. இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் எனக்கு அதிர்ச்சி. கண்டிப்பாக ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விழா, ஒரு சகோதரருடைய பாராட்டு விழா அப்படிங்கிறது வந்து வேற. ஆனால் வியாபார நிகழ்ச்சிங்கிறது முற்றிலும் வேறு. அதை கொள்கை ரீதியாகவும் மனசாட்சி ரீதியாகவும் தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய தமிழச்சி நான் என்றைக்குமே அதை செய்ய வாய்ப்பில்லை. நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. இந்த இடத்துல சகோதரி கஸ்தூரி அவர்கள் சொல்லக்கூடியது மிக ஒரு எப்பயுமே வந்து இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக நான் சகோதரி கஸ்தூரி அவர்களை பார்க்குறேன். எனக்கு அவர் பிடி செல்வகுமார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பொலிட்டிக்கல் முகமாகவும் பார்க்கப்படுகிற ஒருத்தர். அவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கல்லூரி ஆண்டு விழாவுக்கான ஒரு கலை நிகழ்ச்சி, அதெல்லாம் எல்லாரும் கூப்பிட்றாங்க, எனக்கும் ஒரு பாராட்டு விழா நடக்குது, அந்த பாராட்டு விழாவுக்காக நீங்களும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதால நான் போயிருக்கேன், ஒத்துக்கிட்டன ஒழிய இப்படியான ஒரு டிக்கெட் போட்டு ஒரு கலை நிகழ்ச்சி அதுவும் மே 18 அன்னைக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லலை. தேதி முன்ன பின்ன சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து குறிப்பாக பிடி செல்வகுமாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி, பாராட்டு தெரிவிக்கிறதுக்கான நிகழ்ச்சி, அது கல்லூரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு விழா அப்படின்றது மட்டும்தான் வந்து மாணவர்கள் முன்னெடுக்கிற ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி தான். சரி, கல்லூரிக்குள்ளே நடக்கிற அந்த விடயம் போல இருக்குது, ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத நான் சம்மதித்தேன். தமிழ் உணர்வை நான் மதிக்கக்கூடியவர், குறிப்பாக தமிழிச்சு அந்த உணர்வெல்லாம் இருக்குது. கடந்த கால வரலாறு அவருக்கு நிறைய தெரியுங்க, நடந்தது போனது. ஏற்கனவே ஒரு பெரும் பட்டாளம் இங்கேருந்து போகிறதுக்கு சரியாக ரெடியாக இருந்த நேரத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. சிங்களத்தினுடைய முகத்தில் கரிய பூசப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கிறவருடைய நம்ம ஒரு முகத்தில் தான் அப்படி பூசவே முடியல. என்னடா அப்படி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. ஒரு முறையும் இப்படியாக நீர்த்து போகக்கூடிய ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறதும், இதை வந்து உடனே அந்த தரப்பை எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், எதிர்ப்பை மீறி சில விடயங்கள் நடக்கிறதும் இப்படி நிறைய நடந்துருக்கு. ஆனால் இது ஒரு உச்சக்கட்ட அயோக்கியத்தனம் நடக்கிறது. மே 18 என்ன மாதிரியான நாள், தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இறந்திருக்கு அந்த நேரத்தில், அந்த நாளில் குறிப்பாக எல்லாம் மெழுகுவத்தி உயர்த்தி பிடிக்கிற அந்த நாளில் நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீங்கன்னா அது திட்டமிட்டு ஏதோ கலைப்பு நிகழ்ச்சிக்காக இது நடத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓய்வாக இருந்த நேரத்தில் இப்போ திரும்ப தேர்தல் நெருங்குதில் ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு கலைச்சி ஆடுற ஆட்டம் மக்களோட மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மடமாற்றிருக்கும். இந்த மே 18 இந்த மாதிரி வரவே கூடாது, வெறும் கூத்தாட்டமும் கொம்மாலமும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கணும்.
இப்படியாக நம்ம மாற்றி கொண்டுட்டு போயிடலாம்னு வேறு யாருக்காவது சதி திட்டம் இருக்கிறதா திராவிடர்களுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா திரைப்படம் துறை இன்னைக்கு யாரோட கையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது பின்னணியெலாம் புரிஞ்சுக்காம நம்ம ஒரு வீண் பழியாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் அதில் மட்டுப்படுத்தி பேசுகிறேன். ஏன்னா தெரியாமல் உண்மைன்னு தெரிஞ்சுக்காம நம்ம பேசக்கூடாது. ஆக அவங்களுடைய திரைப்படம் இன்னைக்கு யாரோட கையில் இருக்குது, ஒட்டுமொத்தமாக தியேட்டர் ஆகட்டும், படமாகட்டும், வெளியிடுறதாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், விநியோகமாகட்டும், எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்ட இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். அவர்களுடைய அனுமதி அல்ல அவர்களுடைய ஒரு பார்வை இல்லாமல் இப்படியான ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இனத்தில் மெழுகுவத்தி கொளுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அதே நாளில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி தேவையா அப்படின்னு யாராவது யோசிச்சு இருக்கணும். யோசிக்கல அப்படின்னா இப்போ கஸ்தூரி வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. தேவயானி உள்ளிட்டவர், அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் தமிழர்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்க வரணும் அவங்க மகன் விஜய்க்காக. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரை நம்ம தப்பாக சொல்லலை, அவர்கிட்ட இப்படி தப்பாக சொல்லப்பட்டிருக்கலாம். அவர் ஏற்கனவே இன உணர்வாக அந்த களத்தில் நின்றவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். கே.எஸ். ரவிக்குமாரும் அப்படியாக இருந்தவர், பல போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டவர் தான் அவரும். அவருக்கு இப்போ நடிகை கஸ்தூரிக்கு சொன்ன மாதிரி ஒரு கல்லூரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விழா, அது கல்லூரி நிர்வாகம் முன்னெடுக்கிற ஒரு பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக கூட அவங்க சரின்னு சொல்லியிருக்கலாம், தவறுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்போ இந்த விடயம் இதுக்குள்ளே ஒரு நுணுக்க அரசியல் இருக்கிறது என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யாரோ திட்டமிடுகிறார்கள். அது திராவிடம் நம்ம சொல்ல வரல, சிங்களவர்கள் சொல்ல வரல, யாரோ ஒருத்தர் திட்டமிடுறதாவே வச்சுப்போம். இது தெரிந்த பிறகும் இதில் நம்ம கலந்துக்கணுமான்னு ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும். இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டு இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டீங்கன்னா பின்னால் வருத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அதுக்காக வன்முறையில் பதிலெலாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்படுவீங்க நீங்கள் மக்களால் அப்படின்னு. பலரும் இந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்க, என்ன நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2009க்கு பிறகு 10 இதே போல தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்தார். நாடு நல்லாக இருக்கிறது, அப்படியான ஒரு துயரத்தில் நாங்கள் இல்லை அப்படின்றதுக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்த போகிறோம்னு பெரிய கூத்தடிச்சு கடைசியாக அதுக்கு வந்து ஒப்புதல் கிடைக்காம செம்மொழி மாநாடுன்னு நடத்துகிற பேரில் செம்மொழி நடத்துறதுக்கான ஆடல் பாடல் கூத்து கொம்மாலன்னு என்னென்ன நடக்கணும் அவ்வளோ அழிச்சாட்டியத்தோடு அதை நடத்தி முடித்தார். அன்னைக்கு விழுந்தவங்க தான் ஆட்சியில் 11 ஆண்டுகள், திரும்ப 10 ஆண்டுகள் கடந்து இப்போ தான் 2021 வந்தாங்க. நீ இனத்தை எப்போ நீங்கள் வந்து அது கூட அதிமுக பிளவுபட்டதால், சிதறடிக்கப்பட்டதால், அவங்களுக்குள்ள 1, 2, 3 பிரிஞ்சு போனதால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு 21 வந்தது. இனிமேல் வருமானம் தெரியல, வரணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம், இல்லைன்னா சொல்ல வரல. ஏன்னா நீங்கள் நல்லாட்சி கொடுத்துட்டீங்கல்ல, இருக்கட்டும். ஆனால் இந்த நிலையில் அன்னைக்கு நீங்கள் பண்ண துரோகம் இருக்குதுல்ல, எப்படி எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சங்க இலக்கியங்கள்லேருந்து உதாரணம்லாம் சொல்லப்பட்டது. ஒரு வீட்டில் துக்கம் இருந்தால் அதே பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடந்ததெல்லாம் கூட சங்க இலக்கியங்களில் வந்துட்டு உதாரணம் இருக்கிறதுன்னா, ஐயா சுவீரபாண்டியன்லாம் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் நடந்தது. தமிழறிவு மணியெல்லாம் அன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா எங்கேயாவது? எப்போதாண்டா ஒரு பெரிய 1.5 லட்சம் பேர் அங்கே பலி கொடுத்துட்ருக்குறான், அவன் தொப்புள் கொடி உறவு தமிழன் எங்கே இருந்தானா இறந்துருக்கோம், ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்ருக்குறோம், பலி கொடுத்துட்ருக்குறோம், நம்மளால் காப்பாற்ற முடியல. இந்த இதில் துயரத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு கூத்துங்கம்மாலமாக மடமாத்திர விஷயத்தை இந்த திமுக அரசு கருணாநிதி செய்கிறார். இதை வந்து நடத்தக்கூடாதுன்னு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அதுக்கு பதில் வந்து துக்கம் நடந்தால் என்ன, கல்யாணமும் நடக்கும், சங்க இலக்கியங்களில் அதுக்கு உதாரணம் இருக்குன்னு சொன்னவர் ஐயா சுவீரபாண்டியன். அதோட போனவர் தான் கருணாநிதி. திரும்பவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமான்னு நீங்கள் யோசிச்சுங்க. உங்களுக்கு சகுனமே இதில் தான் வருது, உங்களுக்கு 7 இந்த மாதிரியான விடயத்தில் தான் வருது திமுக அரசுக்கு. எனவே இந்த திமுக அரசை நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா, தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு இது வந்து கவனத்துக்கு வராமல் இருந்திருந்தால் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் நீங்களாக ஒரு அறிவிப்பு கொண்டு வந்துடுங்க. மே மாதத்தில் இப்படியான நிகழ்ச்சிகளை எல்லோரும் தவிர்த்து விடுவது நல்லது. முதலமைச்சர் உங்கள் பக்கத்தில் ஒரு ட்விட்டர் போட்டுருங்க, அரசு சார்பாக ஒரு அறிவிக்கை கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் போகிறப்ப வரப்போ சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அந்த சாதனையில் ஒரு சாதனையாக இந்த மே மாதம், எந்த மே மாதமாக இருந்தால் அந்த மே மாதத்தில் வந்து இப்படியான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி புண்படக்கூடிய ஒரு விடயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு பொது அறிவிப்பை நீங்களே அறிவிச்சிருங்க. மற்ற அரசியல் கட்சி இயக்கங்கள் கேட்குறதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஒரு முத்தமிழ் அப்படின்றது ஒரு பேரை எடுத்துக்கிட்டு அதில் அறிஞராக இருந்துக்கிட்டவருடைய பிள்ளையாக இன்றைக்கி நீங்கள் அறியப்படுறீங்க. அந்த தமிழ் மக்கள் இனம் அழிக்கப்பட்ட அந்த நாளில் எல்லோரும் மெழுகுவத்தி தூக்கி பிடிக்கிற அந்த நாளில் நாகர்கோவிலில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடப்பது அரசுக்கு ஏற்புடையதல்ல. நீங்கள் பேசுங்க, தயவுசெய்து வாயை திறந்து. சீமான் கேட்கறது இருக்கட்டும், மறுபடியும் கலைஞர் கேட்குறது, இவர் கௌதம் கேட்கறது இருக்கட்டும், இந்த மாதிரி உணர்வாளர்கள் யாருன்னா கேட்குறவங்களாம் இருக்கட்டும். வேல்முருகன் கூட திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு சகோதரர். இது வந்து ஏற்கக்கூடியதல்ல, இது வந்து ரத்து செய்யணும்னு அவரும் எப்படியும் அறிக்கை கொடுப்பார் அவர் கட்டாயம். திருமாவளவனும் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார் உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளார. மதிமுக எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியல, இன்னைக்கு அந்த நிலையில் இருக்கிறாரா?
இப்படியானதை நடக்கிறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இது தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நீங்கள் அரசியல் செய்துட்டு இருக்கிறீங்க. இந்த அரசியலுக்கு தமிழ் மக்களுடைய ஓட்டு வேணும். அவங்க மனசு புண்படக்கூடாது. ஒரு பகுதியினராக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வருங்காலத்தில் இப்படியான இதெல்லாம் நீங்கள் இனிமேல் தவிர்த்துருங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க, பேட்டி கொடுத்துருங்க, உங்கள் முகநூலில் பதிவு போட்டுருங்க, சமூக வலைத்தளங்களில். அவசியம் இது செய்தால் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இந்த நேரத்தில் வந்து இருக்கும். நீங்கள் இந்த மக்களை, இந்த மண்ணை, இந்த தமிழ் இனத்தை, இந்த இனத்தினுடைய ஒரு பகுதி இன அழிப்பை நீங்கள் வந்து மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா 7 கோடி மக்களுடைய தமிழ் உணர்வெல்லாம் நீங்கள் வந்து மதிக்காமல் மிதிச்சுட்டு போகிறீங்களோன்னு ஒரு எண்ணம் வந்துடும். அது வரக்கூடாது. இது யாரோ நடத்துகிற நிகழ்ச்சி இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்துகிற நிகழ்ச்சி. தமிழ் மக்கள், தமிழ் இனம், மொழி அப்படின்னு நீங்கள் நிற்கிறது உறுதியாக, உண்மையாக, சத்தியத்துக்குமாக இருந்தால் முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய இதில் ஒரு பதிவு போட்டுங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் தவிர்க்க பாருங்கள், நடத்தாதீங்க அப்படின்னு அறிவிச்சிருங்க. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் இருக்குது உணர்வு ரீதியாக 2008, 2009 கொதித்து எழுந்து விழுந்து அழுதவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் கட்டாயம் அவங்களும் அறிவிப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். சீமான் கவனத்துக்கு இது போயிருந்ததுன்னா உடனடியாக அவர் இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை உள்ளுக்குள்ளாக பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. அந்த நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து பேச போய் தான் சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த ஆடியோ பேசி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது வெளியில் வந்திருக்குது. இன்னும் பலரும் இதை வந்து உணர்ந்துக்கிட்டு தமிழ் மக்களுடைய உணர்வை நீங்கள் புண்படுத்தக்கூடாது என்று நினைத்தால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு ஜூன் மாதத்தில் வச்சுக்கோங்க. ஒன்றும் குறைஞ்சி விட போகிறதால, ஒரு 15 நாள் தள்ளி போய் அந்த நிகழ்ச்சி நடத்துறதால ஒன்றும் இடிஞ்சு விழ போகிறதில்லை. அதனால் நீங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு எந்த ஆடல் பாடல் எந்த நிகழ்ச்சியாவது வச்சுக்கோங்க. இதை திரும்ப நீங்கள் இப்படியே வன்முறைக்குன்னு நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக திணிச்சு செய்யணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஒரு விளைவு உங்களுக்கு இருக்கும். கட்டாயமாக மக்கள் அது புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை அதை நீங்கள் சந்திக்கணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அந்த மக்கள் உங்களை தூக்கி வீசணுமா, எந்த மக்களுக்கு உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து இந்த மாதிரியான முக்கியமான இடத்துல வச்சு கொண்டாடுறாங்களோ அந்த மக்களையே தூக்கி எறிகிற அந்த இடத்த நீங்கள் சந்திக்கணுமான்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வர மே 18 நாகர்கோயிலில் நடக்கிற அந்த நிகழ்ச்சி முழுதாக ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழக அரசு, முதலமைச்சரே இதை அறிவிக்கையை வெளியிட்டிருந்தோம். இப்படியான நிகழ்ச்சிகளை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு. இதையும் மீறி முதலமைச்சர் வந்து கண்டுக்காம, ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை, அதனால முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறோம். இதையும் மீறி அதை நடத்தணும் அப்படின்னு நடத்துறதுக்கு நாங்கள் நடத்தியே தீர்வுன்னு நீங்களாம் கூட சேர்ந்து எதனா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குமான ஒரு பின்விளைவு கட்டாயம் இருக்கும். வரலாறு இப்படியே போயிட்டுருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வரும். அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் வலிக்கணும் உங்களுக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதை நம்ம சொல்லக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய தந்தையார் நினைவு நாளில் இப்படியான ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக கொண்டாடுற மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டாடுங்கன்னு அறிவிச்சுட்டு ஒரு அறிவிப்பு வரக்கூடிய ஒரு அரசியல் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ வலியாக இருக்கும் உங்களுக்கு. யாரும் செய்ய மாட்டாங்க, செய்ய போகிறதும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அப்போ ஒரு வலி இருக்கும்ல. இன்றைக்கி என்ன நாள், நம்ம எப்படிலாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம், இவருடைய நினைவு நாளில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது சரியான ஒரு வருத்தம் வரும் இல்லை உங்களுக்கு. அப்படி போக வச்சிடாதீங்க. காலம் முழுக்க எப்பொழுதும் உங்கள்கிட்டமே கணிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனாலும் உங்கள் மேலே மரியாதை இருக்குது. முதலமைச்சர் அவர்களே தயவுசெய்து நீங்கள் இதை ஒரு பொது அறிவிப்பாக அறிவிச்சிருங்க. மே மாதத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளாக இந்த மாதிரியான ஆடல் பாடல் நிகழ்ச்சியை முடிஞ்ச வரைக்கும் பொது நிகழ்ச்சியாக பிரம்மாண்டமாக தவிர்ப்பது நல்லது. அதே காலகட்டத்தில் சகோதரர் ஐயா மதிப்புக்குரியவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சியை சேலத்தில் எங்கே ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடத்தாத ஏற்பாடு நடந்து இப்போ அதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கவனத்துக்கு இந்த விடயங்கள்லாம் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் அவர் அதை புறக்கணிச்சிருவார் அப்படின்றது தான் தகவலாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது திட்டமிட்டு இப்படியாக நகர்த்தப்படுகிறதா, சிலர் யாரோ எங்கிருந்தோ ஒரு நிகழ்ச்சிக்கு கோஆர்டினேட் பண்ணி இதை பணத்துக்கெல்லாம் செலவு நான் பண்ணுறேன், அட்வான்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் ஒருங்கிணைப்பு பண்ணுங்கள், இது நடத்துங்க அப்படின்னு வருங்காலத்தில் இதெல்லாம் நீர்த்து போவதற்காக இப்படிலாம் செய்யப்படுகிறதோ அப்படின்னு ஒரு திட்டம் உள்ளுக்குள்ளாக ஒரு ஐயமும் நமக்கு இருக்குது. அவ்வளோ லேசில் இந்த மக்கள் வந்து மறந்துடலாம். அப்படியான ஒரு அரசியல் இங்கே இல்லை, மறந்துட்டு போகிற அரசியல் இல்லை. திரும்ப இந்த மக்கள்கிட்ட போய் நினைவை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இதில் தீவிரமாக இருக்கிறாங்க. அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய பலரும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் இதை வந்துட்டு அரசியலுக்காக இல்லாமல் போனாலும் பல தரத்தில் கூட்டணிக்குள்ளேயாக இருந்தாலும் விசிக்கு அதை எதிர்க்கிறதா ஏற்கிறதா, இது 2 தான் கேள்வி அவங்களுக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி இதை எதிர்க்கிறதா ஏற்கிறதா, இப்படியானது நடக்க அனுமதிக்கலாமா வேணாமான்னா அவங்களே முடிவெடுத்துக்கிட்டோம். நம்ம அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக மற்றவங்கள போய் நம்ம கேட்கல. அந்த உரிமை நமக்கு இல்லை, இவங்ககிட்ட நமக்கு அந்த உரிமை இருக்குது, நம்ம கேட்குறோம். அதனால் இது சரியானது அல்ல. எல்லோரும் சேர்ந்து
எல்லோருக்கும் பொதுவாக முதலமைச்சராக இது ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோன்னா அவரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடும், அதை செய்யணும், செய்வார்னு நம்ம நம்புகிறோம். எதுலையும் கலந்துக்கிட்டுங்க அவங்களுக்கே தகவல் தெரிஞ்ச உடனே இதை வந்து விலகிக்கிறது, இந்த நிகழ்ச்சியை தள்ளி வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிடி செல்வகுமார் என்கிற சகோதரர் ஆர்கனைஸ் பண்ணதாக சகோதரி கஸ்தூரி அவர்கள் சொல்கிறார். என்ன அவருக்காக வேண்டி அழைச்சாங்க, அதனால் வரேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் அவரும் கூட இதை உணர்ந்து இப்படியான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வைக்கக்கூடாது, தள்ளி வைப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்னா நல்லாயிருக்கும். எல்லார் சார்பாகவும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் எல்லோருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான். நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும், கலந்துக்க போகிறதா சொல்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது வேணாம், புறக்கணிச்சிருங்க, ரத்து பண்ணிவிடுங்க, அதான் நல்லது. தமிழக முதலமைச்சர் இதை வந்து தானாக முன் வந்து இப்படியான நிகழ்ச்சியை ரத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் வலிமையாக இருக்கும். இதை முடிக்கிற இந்த நேரத்தில் வந்த தகவல் ஏற்கனவே நம்ம அனுப்பியிருந்தோம். இது விஷயமா கேட்டிருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தம்பி பாக்கியராசன் சே அவர்கள் அவர்கிட்ட வந்த பதில் வந்து, நேற்றே வந்து நாகர்கோயிலில் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட இப்படியான ஒரு விட கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதா இருக்குது, இந்த மாதிரி நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது ஏற்புடையதல்ல அப்படின்ற ஒரு கடிதத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் கடிதத்தை நாம் தமிழர் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்குங்கன்னா, அதை தவிர வந்து முகநூல்லையும் பதிவுகளிலும் சமூக வலைத்தளங்களும் இதை பற்றி பதிவிடுறதுக்காக அண்ணன் சொல்லிக்கிறாரு. விரைவில் அது வந்து வரும் வெளியில். இந்த மாதிரியான நிகழ்ச்சியை அனுமதிக்க முடியாது, ஏற்க முடியாது என்பதை அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் மற்றவர்களும் அப்படியாக தகவலை கொண்டு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதாகத்தான் அவர் தகவல் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.